வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 9 கவிதை பேடை. தலைப்பு சித்தாளு. ஆசிரியர் நாகூர் ரூமி அவர்கள். சித்தாளு என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா? பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டும்போது அங்கே வேலை செய்பவர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த தலையில் கல் சுமந்து போகிறது, சிமெண்ட்டு கலவைகள்லாம் எடுத்து கொடுப்பாங்க, அதை கல்லில் சுமந்து போவாங்க இல்லையா? அவங்க தான் சித்தாளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பெரும்பாலானவர்கள் யாருன்னா, இந்த சித்தாள் வேலை செய்பவர்கள் பெண்களாக மட்டுமே இருப்பார்கள். இவர்கள் பெண்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே இவர்கள் வேலையும் அதிகமாக செய்வார்கள். அதுபோல் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமும் குறைவாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டணும் அப்படின்னா அதை வடிவமைத்து கொடுப்பார் இல்லையா? பொறியாளர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஜினியர் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் கூட அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படும். அவங்களுக்கு என்ன வேலை? எங்கே என்ன இடம் வரணும், எங்கே ஹாலு, எங்கே கிச்சன், எங்கே இந்த மாதிரி சமையல் அறை, இது மாதிரி எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுவாங்க. அது அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் இந்த கொத்தனார் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கே 4 பேர் ஆளை வச்சுட்டு அவங்களுக்கு ஏவல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. அவர்களுக்கும் சம்பளம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாரை விட அதிகப்படியான வேலையை செய்கிறவங்க யார் அப்படின்னா இந்த சித்தாளு தான். சரியா? அப்படிப்பட்ட சித்தாளுவின் துன்பங்களை தன்னுடைய பாடல்களை அவரை சொல்லியிருப்பார். யாருன்னா முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி அவர்கள். இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர். மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம், குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி உள்ளன. இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அடிக்கோடிட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மதிப்பு வினாக்களை உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள். இதுவரை நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகி உள்ளன. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகியவற்றும் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். இதில் இந்த கவிதையில் சித்தாளுவின் மனச்சுமைகளை பற்றி கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இவருடைய வேலையே பெரியதான ஒரு சுமைதான், அதனால்தான் அவளை சித்தாளு என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அவர் செய்யக்கூடிய வேலை சுமையானது, ஆனால் அழைப்பதோ சித்தாள். வானுயர்ந்த கட்டிடங்களை நாம் உயர்ந்து பார்க்கிறோம், அதிசயம் என்று போற்றுகிறோம். அதை உழைத்தவர், வியர்த்தவர், இடுப்பொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்கள் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைத்ததுண்டா? இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்களின் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள். அப்படி ஒரு நினைத்த கவிஞன்தான் சித்தாளுவின் மனக்குமுறல்களை இங்கே பாடலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம பாடலை முழுதாக நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பகுதியாக பொருளை பார்க்கலாம். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்போது. தொலைந்ததை வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேளை உணவுக்காக. சித்தாளும் சிறிதளவை சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. அதாவது இப்போ நம்ம பாடலை பிரித்து பார்க்கலாம். பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் இப்போதும். பொற்காலம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய அறிவியல் முன்னேற்றம் அடைந்துருச்சு இல்லையா? எல்லாமே நமக்கு மாறிவிட்டது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகமே பொற்காலமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இவள் தலையில் எழுதியது என்னவோ கற்காலம்தான். ஏனால் இவள் தலையில் எப்போதுமே என்ன பண்ணாங்களாம், கற்களை சுமந்து செல்வதால் இவள் தலையில் எழுதியது கற்காலம் அப்படின்ட்டு ஆசிரியர் சொல்கிறார்.
தொலைந்ததே வாழ்வு என தலையில் கை வைத்து புலம்புவார் பூமியிலே. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட தலையில் கை வைத்து நான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனால் தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கல் அடுக்கி வைக்கும் போது ஒரு சிம்மாடை மாதிரி ஒரு துணி தலையில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு தட்டை வைப்பாங்க, அதுக்கு மேலே தன்னை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு மேலே கற்களை வந்து அடுக்கி வைப்பாங்க. அதற்காக மட்டுமே இவள் தலையில் கை வைக்கிறாள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவதற்காக தலையில் கை வைக்கும் வேளையில் இவள் தன் வாழ்வு தொலைக்காமல் இருப்பதற்காக, தன்னை தற்காத்து கொள்வதற்காக தலையில் கை வைக்கிறாள். இப்போ கல்லை அடுக்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, தலையில் கை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அதை தான் இங்கே கவிஞரும் சொல்கிறார். வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு. தலைக்கணம் அப்படின்னா ஆணவம்னு சொல்லுவாங்க, செருக்கு, அந்த ஆணவத்தில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப வந்து தலைக்கணமாக வந்து இருப்பாங்க. அதாவது வாழ்வில் பணம் பதவி பட்டம் என்று அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிச்சுன்னா அவங்கள வந்து ரொம்ப எப்படி இருப்பாங்களா, யாரையுமே மதிக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது இல்லை. அப்போ இல்லாதவங்க பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வாழ்வில் தலைக்கணத்தோடு இருப்பாங்க, ரொம்ப வந்து திமிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, தலைக்கணமே வாழ்வாக ஆகி போனது. எப்போதுமே தன்னுடைய தலையில் கணத்தை மட்டுமே சுமக்கிறாள். அதனால் அவருடைய வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சா, தலைக்கணமாகவே மாறிவிட்டது. தலையில் உள்ள கணமே அவளுக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, அடுக்கமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக. இதை பாருங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது, அலுவலகங்கள் இருக்குது, எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அது எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்பாங்க. நம்ம வந்து இந்த கட்டிடம் வந்து ஒருத்தவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்டிடம் வந்து இப்படி வரணும் அப்படி வரணும்ட்டு அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் சரியா. அப்போ அந்த மாதிரி அவர்களின் கனவுக்காக இவள் என்ன பண்ணான்னா அழுக்காமல் வேலை செய்கிறாள். தன்னுடைய குழந்தை இருந்தால் கூட தன்னுடைய குழந்தை என்ன பண்ணுறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தொட்டில் கட்டி போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வேலையை பார்ப்பாங்க, இடையிலேயே அந்த குழந்தையை போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க. இது எல்லாமே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் ஏன் பண்ணுறா அப்படின்னா அடுத்த வேலை உணவுக்காக, தன்னுடைய அடுத்த வேலை ஒரு சாப்பாட்டிற்காக கூட அவள் என்ன பண்ணுறாங்க, அந்த கடினமான வேலையை கூட அவள் செய்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, 4 மாடி 4வது மாடியில் போய் வேலை செய்கிறாங்க, கற்களை தூக்கி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது கால் இடறி அவள் கீழே விழுந்து இறந்தாலும் கூட அங்கே யாருக்குமே சிறிய அளவு சலனங்கள் மட்டுமே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது முறை சாராத ஒரு உறவு, அவர்களுக்கோ உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்களாம், அப்படியா இறந்துட்டாங்களா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டைடு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பார்த்து கொடுத்துட்டு முடிஞ்சோம். அதே இடத்துல மறுநாள் வேறு ஆள் வருவாங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு, செத்தாலும் சிறிதளவே சலனம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் இறந்தாலும் கூட மக்கள் மனதில் ஏற்படும் சலனம் வந்து சிறிதளவு மட்டும்தான். இப்போ அப்போல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சித்தாளுகளுக்கெல்லாம் கிடையாது. இப்போ அவங்க இறந்தால் கூட அவங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து சில நடைமுறைப்படுத்தி இருக்குது, சித்தாள்களுக்கு கூட இன்சூரன்ஸில் சொல்லக்கூடிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. இப்போ இதில் வந்து ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தாளின் மனச்சுமைகளை, அவள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமைகளை அவள் தலையில் சுமந்து வைக்கக்கூடிய அந்த கற்கள் வந்து அறியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுதா? இப்போ இந்த பாடல் புரியுதா உங்களுக்கு? படிக்கும்போது அது வந்து பொருள் புரியும். நீங்கள் வந்து சித்தாலெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கட்டட வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, பெண்கள் தான் வந்து அதிகமாக அந்த கற்களெல்லாம் வந்து தலையில் சுமந்துட்டு போவாங்க. அது வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல். நம்ம 2 கல்லை சேர்த்தாப்புல தூக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு கணத்தை கூட தலையில் சுமந்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சித்தாளுவின் மனக்குமுறல்களை கவிஞர் அழகாக பதிவு செய்து இருக்கிறார். இப்போ இதில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சிறுநாக்கள் பார்த்திங்கன்னா, வாழ்வில் தலைக்கணம்
தலைக்கணமே வாழ்வு. இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்குது பாருங்க. வாழ்வில் தலைக்கணம், இன்னொன்று தலைக்கணமே வாழ்வு அப்படின்றது. யாருடைய வாழ்வை குறித்து ஆசிரியர் கூறுகிறார், யாரை பற்றி அவர் சொல்கிறாரு அப்படின்றத இங்கே நீங்கள் விடையாக எழுதணும். அதே மாதிரி சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது, இடம் சுட்டி பொருள் எழுதுக அப்படின்றதுல எந்த இடத்துல அந்த வரிகள் வருது அதற்கான பொருள் என்னன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி. இதற்கான வினா விடைகளை 2 வினாக்கள் தான் இருக்குது, வினா விடைகள் தான் இருக்குது. அதனால் இந்த காணொளி பார்க்கும்போது நீங்கள் இந்த வினா விடைகளை தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுடைய கிளாஸை போட்டு அதை தெளிவாக நீங்கள் எழுதணும். நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.